கைஸ் இன்னைக்கு டே 5 நம்ம தமிழ்நாடு ட்ராவலில் இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நம்ம எப்படி பயணிக்க போகிறோம், எப்படி லிஃப்ட் கேட்டு கஷ்டப்பட்டு நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ டைம் வந்து 6 மணி நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 6 மணிங்க சரியான குளிர் இருந்துச்சு எனக்கு வேறு. ஸோ இதில் யாரா லிஃப்ட் தருவாங்க, நான் மட்டும் நடந்து போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு அண்ணன் வந்தார். ஸோ நம்ம லிஃப்ட்டு கேட்டால் எந்த ஒரு பக்கத்தில் இருக்கோ ஸோ அந்த ஊர் கேட்டு தான் வந்து லிஃப்ட் கேட்போம். நம்ம வந்து மதுருக்கு பக்கத்தில் உசிலம்பட்டி பைபாஸ் பிடிச்சா தான் பயணிக்க போகும். நம்ம உசிலம்பட்டி பைபாஸ் தான் போனோம். அண்ணாண்ட போகிற வரைக்கும் இறக்கி விட்டா போதுனா அப்படின்னு சொன்னே அவர் போகிற இன்னொரு ஐயா வந்தார். ஐயா இது போல் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன், போகிற தூரம் இறக்கி விடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லிஃப்ட் கேட்டு போகிறோன்னு நீ சொன்னோன்னே அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. முடியுமா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால முடியாது, வேற ஒரு பையன் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கான். ஸோ அதனால் முடியுங்க ஐயா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு அண்ணா வந்தார். அண்ணா இது போகிற வழியில் இறக்கி விடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் தம்பி காசு இல்லையா அப்படின்னு. இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அந்த உசிலப்பட்டி பைபாஸ் போகல அங்கே இறக்கி விட்டா போகிறேன், போகிற தூரம் இறக்கி விட்டா போகிறேன். நான் இதுவரையும் போகிறேன். நன்றிங்கண்ணா. தமிழ்நாடு லிஃப்ட் கிட்ட போகிறதா? நன்றிங்கண்ணா. போகலாம். இப்படியே போனால் மதுரை போகணும், இப்படியே போனால் உசிலம்பட்டி போகணும். இன்னும் ஒரு 37 கிலோமீட்டர் உசிலம்பட்டி. அண்ணாண்டே தேனி வேறு இருக்குது, தேனி போகணும். Continue for 8 kilometers. கைஸ் அப்போ உசிலம்பட்டி பைபாஸ் ரோட்டில் நின்று இருந்தோம். டக்குன்னு ஒரு காரக்காரன் வந்து நின்னார். ஸோ நம்ம உசிலம்பட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அவரும் உசிலம்பட்டி தான் போகிறோம். வந்து நிறைய படத்தில் வந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அந்த ஊருக்குலாம் போக்கலாம் அப்படியே ரசிச்சுட்டே போனாங்க. இந்த ஊருக்குலாம் நம்ம போக மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு வேளை வந்து கைஸ் ஒரு வேளை உசிலம்பட்டி வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஆண்டிப்பட்டி. தேனி வந்து ஒரு 36 கிலோமீட்டர் தாங்க. ஸோ தேனி போய்ட்டு பயணம் போக போகிறோம். கைஸ் நம்ம உசிலம்பட்டியில் இருந்தோமா. ஸோ இப்போ வந்து அண்ணா ஆண்டிப்பட்டிக்கு போகணுமா லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் வண்டியில் ஏற்று அண்ணன் பெட்ரோல் போட வந்தார். ஸோ நம்ம சிட்டிக்குள்ள வந்தால் யாரும் லிஃப்ட் தர மாட்டாங்கன்னு அதனால வெளியில் வந்தாச்சு. கைஸ் அப்புறம் இன்னொரு ஆண்ட லிஃப்ட் கேட்டேன். அவர் டேரெக்டாக ஆண்டிப்பட்டியே போகிறாராம். ஸோ அந்த வியூலாம் பாருங்களேன். இது போல் தான் எங்கள் ஊரில் முன்ன இருந்தேன். ஆனால் இப்போ இல்லைங்க. நம்ம வர போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட மூடி வச்சிட்டானுங்க. ட்ரெயின் வர போதில்லை. இது தேனிக்கு போக்குள்ள இந்த மலை காடுகள்லாம் பார்த்துட்டு போனாங்க. அவ்வளோ அழகாக அருமையாக இருந்துச்சு. அப்படியே போக்கில் அப்படியே ரசிச்சுட்டே போனேன். ஸோ இது போல் லைஃப் சப்போர்ட்டுங்க யாருக்கும் கிடைக்காது. எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு கைஸ் ஒரு வேளை ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம தேனிக்கு போகிறோம். தேனி விட்டு அனுப்பி பயணிக்கு போகிறாங்க. ஆண்டிப்பட்டி சந்தையோட வளைவு. ஸோ அங்கே தான் நின்று இருந்தேன். அப்படியே நம்ம தேனி பக்கம் போக வேண்டியது கைஸ். இன்னும் தேனி 15 கிலோமீட்டரா. நம்ம தேனி போயிட்டு ஸோ டக்குன்னு பயணிக்கு போயிடலாம். இன்னைக்கு பயணியோட முடிச்சலாம் அப்படின்னு ஒரு பிளானோட. ஏன் வந்து குடு வரணும்னா ஒரு அண்ணன் வந்து டக்குன்னு சும்மா தான் கை நீட்டினா டக்குன்னு அவரே வண்டி நிறுத்திட்டாரு. ஸோ அப்படியே லிஃப்ட் கேட்டு தேனிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அண்ணன்ட்டானா தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் போகிறேன், இப்போ பயணிக்கு போயிட்டு இருக்கானா அப்படின்னு சொன்னேன். இந்த பைபாஸ் நிறுத்திட்டு ஸோ இப்படியே தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டைம் வரும் 9 மணி ஆச்சா. ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. நம்ம பயணிக்கு போனோம்னா தேனி வந்து பயணம் போக முடியாது. ஸோ திண்டிவனம் போயிட்டு தான் போக முடியும். அதனால திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் இருக்குது, அதில் கட் பண்ணி நம்ம வந்து பயணிக்கு போக போகிறோம். நம்ம லிஃப்ட் ஏற்கனவே அண்ணா பயணிக்கு போனோம் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி பயணி 100 கிலோமீட்டர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லிஃப்ட் அண்ட் வால்க்கு போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் போயிடுவேன். ஸோ நீங்கள் போகிற தூரம் மட்டும் இறக்கி விடுன்னு சொன்னேன். அப்புறம் அண்ணா கொஞ்சம் தூரம் வந்து இறக்கி விட்டார். இன்னும் 70 கிலோமீட்டர் தான் திண்டிவனம். ஸோ 60 கிலோமீட்டரில் ஒரு பைபாஸ் வரும். அதை பிடிச்சா நம்ம வந்து பயணிக்கு டேரெக்டாக போக முடியும். டைம் வந்து 9 மணி. ஸோ நம்மளுக்கு பசி வரை எடுத்துச்சா. இந்த ஹோட்டலில் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அண்ணா வந்தார். அப்படியே லிஃப்ட் கேட்டனே ஏறி நம்ம ஏறுக்குள்ளுமே எல்லா விஷயம் சொல்லிச்சு. ஆனால் இது பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக லிஃப்ட் அண்ட் வால்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி ஏற்பா அப்படின்னு போகலாம். நம்ம நிறைய பேர் வண்டியில் ஏறுக்குள்ள எங்கடா தம்பி போகிற காசு இருக்கா கேட்பாரு. ஸோ நம்ம வந்து லிஃப்ட் அண்ட் வாக்கில் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ சாப்பிட்டேடா சாப்பாடு வாங்கி தரதா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்புறம் இந்த அண்ணா இருக்கார்ல இவர் நல்லா ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. போகலாம் நேராக போனீங்கன்னா அதில் உண்டு. அதில் உண்டு கைஸ். தேனி பைபாஸ் வந்து இப்படியே போனால் பயணிக்கு போயிடலாமா. இந்த பைப் நன்றி கைஸ். இப்படியே பஸ்ஸு போதில் இப்படியே போனால் தான் கொடைக்கால் போகலாமா. ஸோ நம்ம பயணி தான் போக போகிறோம். ஸோ இப்படியே போனால் பயணிக்கு போகலாம். பாருங்களேன் பின்னாடிலாம் வாயை தான். ஆனால் வெயில் பார்த்தா இங்கே அடிக்குது, அவ்வளோ மேலே படலை, லைட்டாக தான் இருக்குது வெயில். பின்னாடி வாழை அண்ணன் மலை ரோடு அப்படியே அழகாக நடந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் இப்படியே போனால் ஒரு பைபாஸ் வரும். செப்பட்டி ஆத்தூர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆத்தூர் இருக்குது, சேலத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது, திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது. மொத்தம் 3 ஆத்தூர் நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அப்படியே போயிட்டால் செப்பட்டின்னு ஒரு பைபாஸ் வரும். அங்கே இறங்கி அப்படியே பயணிக்கு போகணும். அண்ணா நான் செம்பட்டி வரைக்கும் போகிறேண்ணா. நீங்கள் போகிற தூரம் மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா?
லிஃப்ட் கிடைக்கும். நான் பழனி போகிறேன். ரோட்டில் சைடில் போடுவாங்களே அந்த லைன் வந்து கொஞ்சம் நேரம் நேராக தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பிளேஸ் வந்தோடனே கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்கு. ஸோ ஏன் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். லிஃப்ட் கொடுத்தாரு கைஸ். இதான் சம்பட்டி கைஸ். இப்படியே போனால் சேலம் சென்னைக்கு போகலாம். ஸோ இப்படியே போனால் பழனிக்கு போயிடலாம். எத்தனை போகிறேன் போகிற தூரம் இறக்கி விட்டா போதுங்க ஐயா. அங்கே இறக்கி விட்ருங்க. போகிறாங்க. நன்றிங்க ஐயா. இன்னும் 1 கிலோமீட்ரு போனால் ஆத்தூர் வரும். அண்ணனை போனால் ஒட்டஞ்சத்திரம் தாண்டி அப்படி போனால் தான் பழனிக்கு போக முடியும். லிஃப்ட்டு கேட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. போகலாம். நன்றிங்க. போகிறோம். நன்றி. போகிறேன். நன்றி. போகிறேன். போகிற தூரம் மட்டும் இறக்கிட்ட போகிறேன். இங்கே பஸ்ஸில் போகுதுண்ணே. தமிழ்நாடு ஃபுல்லாக லிஃப்ட் அண்ட் வால்ஸில் போகிறேன். ட்ராவல் பண்ணிட்டு. சரி அண்ணா நன்றிங்க. நடந்து போகிறேன். வரேங்க ஐயா. கைஸ், இந்த அண்ணன் இருக்கார்ல, இவர் வந்து போலீஸு. இவர் எனக்கு போலீஸ்னே தெரியாது. ஸோ ஆனால் இது போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு தம்பி கேட்டு அப்புறம் நம்மளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. மேக்ஸிமம் பைபாஸ் பழனி வந்தது இல்லை. எல்லாமே நன்றிங்கண்ணா. ஸோ நேராக போகும். இப்போ ஒரு போலீஸ் அண்ணன் போனார்ல, அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற, அதனால் இந்த கஷ்டப்பட்டது இந்த வாக்கன் லிஃப்ட்டில் பாதிலே விட்டு போயிடாத, முடிச்சுட்டு போடா தம்பி அப்படின்னு நம்மளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணார். ஒருவேளை டே 5ல் நம்ம மதியானத்துக்குள்ளே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பழனி வந்துட்டோம். அடுத்து பார்த்து பார்க்கலாம். பை கைஸ்.